மாணவர்கள் மத்தியில லெஜண்ட் சரவணன் அதிரடி. கல்லூரி திறப்பு விழாவ திருவிழாவா மாத்துன லீடர். விளம்பரங்கள் மூலமா பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானவரு. தி லெஜண்ட் படத்தோட மூலமா தமிழ் சினிமாவுல நாயகனா தடம் பதிச்சவரு லெஜண்ட் சரவணன். சமூக வலைதளங்கள்ல இவரோட போஸ்ட் வந்தாலே அது வைரல் ஆகிறது வழக்கம். இது ஒரு பக்கம் இருக்க, இவர் சமீபத்துல கலந்துகிட்ட நிகழ்ச்சி தொடர்பான வீடியோக்கள் இப்போ இணையதளத்துல செம ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது. இந்த நிலையில சென்னை நெடுங்குன்றத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியில மாணவர்கள் மத்தியில இவர் கொடுத்த என்ட்ரி அங்கிருந்தவங்களை எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. பொதுவாவே லெஜண்ட் சரவணன் எங்க போனாலும் அந்த இடம் திருவிழா கோலம் பூண்டுடும். இப்போ சென்னை நெற்குன்றத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய நெல்லை நாடார் பொறியியல் அப்புறம் தொழில்நுட்ப கல்லூரியோட திறப்பு விழா நடந்துச்சு. இங்க சிறப்பு விருந்தினரா லெஜண்ட் சரவணன் கலந்துகிட்டு கல்லூரிய திறந்து வச்சாரு. அவரு வருகை தராரு அப்படின்னதுமே ரசிகர்கள் அப்புறம் மாணவர்கள் படைசூழ அந்த இடமே ஸ்தம்பிச்சுது. தி லெஜண்ட் பட ஸ்டைல்ல கோட் சூட் அணிஞ்சுக்கிட்டு மாஸா வந்த அவரை பார்த்த மாணவர்கள் உற்சாகத்துல கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம லெஜண்ட் லெஜண்ட் அப்படின்னு கத்தி ஆரவாரம் பண்ணாங்க. வெறும் திறப்பு விழா நிகழ்ச்சியா மட்டும் இல்லாம மாணவர்கள் கூட கலந்துரையாடி அந்த இடத்தையே கலகலப்பா மாத்தினாரு சரவணன். இது தொடர்பான வீடியோக்கள் அப்புறம் புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு வருது. இவரோட இந்த மாஸ் என்ட்ரிய பார்த்த நெட்டிசன் ஒருத்தர் லெஜண்ட் அண்ணன் இறங்குனாருன்னா அந்த இடமே வேற லெவல் தான் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இன்னொருத்தரோ மாணவர்கள் மத்தியில இவருக்கு இவ்ளோ கிரேஸ் இருக்குதா அப்படின்னு வியந்து கமெண்ட் போட்டிருக்காரு. ஒரு சிலர் அடுத்த பட அப்டேட் எப்போ வரும் அப்படின்னும் இப்பவே கேள்விகளை அடுக்க தொடங்கிட்டாங்க. லெஜண்ட் சரவணன் இப்போ லீடர் அப்படிங்கிற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. படத்தோட டைட்டில் ப்ரோமோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. காரணம் டைட்டில் ப்ரோமோவிலேயே மாசான சண்டை காட்சி இடம் பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாம வசனங்களும் உள்ளர்த்தம் நிறைஞ்சதா இருக்குது. ஆனா லீடர் அப்படிங்கிற டைட்டில பார்த்த பலரும் லெஜண்ட் சரவணன் அரசியலுக்கு வர போறாரா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பி விட்டிருக்காங்க.